அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஎன் ஆயுஷ் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ரிலேட்டடான அகாடமிக் ரிலேட்டட் டவுட்ஸும் கண்டிப்பாக தாராளமாக கேட்கலாம். ஸோ ஒரு கமெண்ட் வந்திருக்கு. சார், நான் பெங்களூரில் ப்ரைவேட் பிஹெச்எம்எஸ் காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன சார் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, இது பெங்களூர் மட்டும் இல்லைங்க. ஒரு கேரளாவோ அல்லது ஒரு வெளியில் உள்ள இன்ஸ்டியூட்டோ எந்த ஊருக்கு ஜாயின் பண்ணாலும் தெர் ஆர் 2 ப்ரொசீஜர்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கவுன்சிலிங்கை வச்சுருக்காங்க. ஒன்று இப்போ நமக்கு எப்படி டிஎன் ஆயுஷ்னு வைக்கிறாங்க, அதே மாதிரி கேரளாலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு இது வைக்கிறாங்க. ஐ மீன் கவுன்சிலிங் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு அது கேஇஎம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உண்டு. இதே வந்து கேஇஏ கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே அப்ளிகேஷன்ஸை வந்து தனியாக வாங்குறாங்க இந்த மாதிரியான அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ்க்கு. ஸோ அப்ளிகேஷன் வாங்குறப்போ மேபி அந்த ஸ்டேட்டோட ரெகுலேஷனில் அதர் ஸ்டேட் கேண்டிடேட் ஈஸிலி கெட் சீட் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு முறை பார்க்கணும். நிறைய சமயத்தில் இப்போ நம்ம எப்படி தமிழ் படித்தா தான் வந்து உங்களுக்கு சீட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா, தமிழ் மீடியமாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க ஊரில் இது மாதிரி ஏதாவது சட்டங்களை பாஸ் பண்ணி வச்சுருக்கலான்னு நமக்கு தெரியாது. ஸோ முதல்ல அதை வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு ஈஸியாக சேஃபஸ்டான ஒரு மெத்தட் அப்படின்றது உங்களோட மார்க்ஸ் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏஏCCC மூலிமா ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்லக்கூடிய அந்த 15% சீட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா எந்த இன்ஸ்டியூட்னாலும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். உங்களோட மார்க்ஸ் ஒருவேளை எபோவ் ஒரு 550 500 அந்த ரேஞ்செலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேஷ்னல் இன்ஸ்டியூட் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஏஏCCC மூலிமா. ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ அதனால் கவுன்சிலிங் அப்படின்றது பெங்களூர் பொறுத்தவரைக்கும் கேஇ எக்ஸாமினேஷன் அங்கே உள்ள அப்ளிகேஷன்ஸ் அத்தாரிட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணிவிட்டு அங்கே என்ன கேட்டகரி ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றபடி அதை வந்து நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா நேட்டிவ் வந்து உங்களுக்கு சென்னையா அல்லது தமிழ்நாடா அல்லது கர்நாடகாவானு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான மூவிங் வந்து உங்களுக்கு இன்னும் எளிமையாக நல்ல காலேஜே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்றத மறந்துட வேண்டாம். ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.